நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நைட்டு 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுறார். எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. இந்த வீடியோ எல்லாரும் நைட்டு 12 மணிக்கு முழிச்சிருந்து பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீட் பேப்பர் லீக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேலே தேசவாசியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா அங்கேயே அவருடைய அரசியல் ஆரம்பிக்குது பாருங்க. फ्रेंड्स, मैं जानता हूं कि पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है. அதுவும் நைட்டு 12 மணிக்கு. யாரும் தூங்காதீங்க, நான் பேசும்போது நீங்கள் தூங்கக்கூடாது, தூக்கம் முக்கியம் கிடையாது, என்னுடைய பேச்சு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் அந்த அகங்காரம். நைட்டு 12 மணிக்கு நான் பேசினாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் நான் ராஜா, நான் பிரைம் மினிஸ்டரில் நான் ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய செயல் இருந்தது. நீட் பேப்பர் லீக் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மக்கள்லாம் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு தர்மேந்திர பிரதான், அந்த தர்மேந்திர பிரதான் சுத்தமாக அந்த பொறுப்புக்கு லாய்க்கு இல்லாதவர், அந்த ஒரு பதவிக்கு லாய்க்கு இல்லாதவர். அவரை மாற்றுங்க, அவரை மாற்றினா இந்த பிரச்சனை தீரும். ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு நீட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவில் நடக்கும் பல முக்கியமான எக்ஸாம்லலாம் பல குளறுபடிகள் நடக்குது. அதனால் அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மாற்றுங்க அப்படின்றது தான் இந்த போராட்டம். ஆனால் நம்ம அவரை மாற்ற மாட்டார். அவரை மாற்றுறதுக்கெல்லாம் இவர்கிட்ட பவர் இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லையா? ஏன்னா இவருடைய பவர் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம், இல்லையா? இந்த குற்றமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அவரை மாற்ற சொல்கிறாங்க. யாரை? கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை. இந்த குற்றமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த மாணவர்கள்லாம் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய உதாரணம் இளைஞர்களுக்கெல்லாம். 12 மணிக்கு மேலே என் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, யாரையும் மதிக்க மாட்டேன், நான் 12 மணிக்கு வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் காலையில் போடுங்க, நைட்டு நீங்கள் அந்த போடுற வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்க முடியும்? காலையில் போடுங்க, எல்லோரும் தூங்கி எழுந்து பார்க்கட்டும். அதில் சொன்ன விஷயம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் தான். அப்படி இருந்தாலும் அந்த வீடியோ நைட்டு 12 மணிக்கு போட்டது அப்படின்றது உண்மையிலேயே அந்த போராடும் இளைஞர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். தர்மேந்திர பிரதான், அதாவது இப்போதைய கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் இதுக்கு முன்னாடி, அதாவது 2021க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே இந்தியாவிலேயே மிக அதிகமான நாட்கள் இருந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் அவர் தான். அப்போ அந்த துறைக்கு அவரை மாற்றுங்க. அவருக்கு தான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, பெட்ரோலியம் அந்த சம்மந்தமாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு தர்மேந்திர பிரதானை எதுக்கு அவர் லாய்க்கே இல்லாத இந்த துறையில் தூக்கி போட்டுட்ருக்கீங்க? அவர் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ குளறுபடிகள் நடக்குது அப்படின்னும் போது அவருக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் துறையை கொடுங்க, இந்த இடத்துக்கு வேறு யாராவது கொண்டு வாங்க. இப்போ பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கார் பாருங்க ஹர்தீப் சிங் பூரி, அவரை போட்டுறாதீங்க. அவர் ஏற்கனவே இந்த எஃப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் அதில் ரொம்ப முக்கியமாக அவரை பற்றி தான் பேசப்பட்டது. ஸோ அவரெல்லாம் இந்த துறைக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க, கல்வித்துறைக்கு, அது இன்னும் மோசமாயிடும். ஸோ பெட்ரோலியம் மினிஸ்டராக ஏற்கனவே இருந்த தர்மேந்திர பிரதானை அந்த துறைக்கு மாற்றுங்க. வேறு யாரையாவது ஒருத்தரை நல்லா எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தரை அந்த ஃபீல்டில் போடுங்க. இதுக்காக தான் இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்களே தவிர, நான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொண்டு வருவேன், இந்த குற்றம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கான தீவிர விசாரணையை துரிதப்படுத்துவேன் அப்படின்றதெல்லாம் குற்றம் நடக்கவே கூடாதுன்னு தான் பசங்க போராடிட்டு இருக்காங்க. நடந்ததுக்கப்புறம் அது என்ன தண்டனை கொடுத்து என்ன பிரச்சனை? அதால் பாதிக்கப்பட்ட பசங்களுக்கெல்லாம் அதாவது நியாயம் கிடைக்குமா? எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? 21 லட்சத்துக்கும் மேலான இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த குளறுபடியால். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முதல் தீர்வாக அவங்க பார்க்குறது இந்த குளறுபடியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற யார்? இப்போ அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பதவி நீக்கம் தான் இவங்களுடைய டிமாண்டாக இருக்குது, இந்த இளைஞர்களுடைய. அதை விட்டுட்டு நான் குற்றம் நடந்ததுக்கப்புறம் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ராத்திரி 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த நாட்டு இளைஞர்கள் மேலே இவருக்கு அக்கறை இருந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா? இல்லை நான் எத்தனை மணிக்கு வீடியோ போட்டாலும் நீ பாரு, நான் சொல்கிறத நீ கேளு, மினிஸ்டரெல்லாம் என்கிட்ட மாற்ற சொல்லாத, நான் ஒரு முடிவு எடுப்பேன், அதை கேட்டுட்டு போ அப்படின்ற அந்த உண்மையிலேயே ஒரு ராஜா மாதிரி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெல்லி அடிஷ்னல் டிஜிபி, அந்த ஆள் பேர் மறந்து போச்சு,
ஒரு பெண் அப்படியே கன்னத்தில் அரைகிறான். கேட்டதுக்கு என்ன இப்போ சொல்ல, இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு வந்து பிஜேபி அரசு போராடிட்டு இருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என் முட்டியில் கல் எடுத்து அடித்தாங்க, என்னுடைய யூனிஃபார்மை கிழிச்சாங்க, அந்த கோவத்தில் தான் நான் போய் அடித்தேன் அப்படின்ற. அவர் போய் அடிக்கிறாரு, அந்த வீடியோ இருக்குது. ஒரு பெண்ணை போய் அரைகிற அந்த வீடியோ இருக்குது. நல்லா அருமையாக நடந்து போகிறார். முட்டியில் காயம் போட்ட மாதிரியோ யூனிஃபார்ம் கிஞ்ச மாதிரியோ எதுவுமே கிடையாது. நல்லா தெம்பாக போய் அந்த பொண்ணை அடிக்கிறார். இப்படி இவரை சொல்ல வைக்கிறது யாருன்னா பிஜேபி அரசு தான். ஏன்னா இந்த மாதிரி போராட்டத்தில் ஒரு பெண் மீது கை வைக்கிற நீங்கள் எப்படி பெண்களுக்கு ஆதரவாக ஒரு ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா. அதனால் வந்து அவர் வந்து என்னுடைய முட்டியில் கல்லை தூக்கி அடித்தாங்க, என்னுடைய யூனிஃபார்மை கிழிச்சாங்க அப்படின்னு ஒரு டெல்லி அடிஷ்னல் டிஜிபி அவர் வந்து சொல்கிறார். இதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதுதான் இந்த பசங்களுடைய டிமாண்ட். அது நடந்தே ஆகணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொண்டு வருவேன், விசாரணையை துரிதப்படுத்துவேன் அதெல்லாம் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம். பிரச்சனையே நடக்கக்கூடாதுன்னா தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.